ஸோ ஜென்ரலாக எனக்கு வந்துட்டு மல்டிபிள் ப்ரோக்ராமிங் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஏற்கனவே பார்த்த மாதிரி நான் இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆங்குலர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரியாக்டும் ஆங்குலரும் நான் தான் இதில் மெயின் லீட் ஆக்சுவலாக. நான் ஐ நீட் டு கோட் ஆக்சுவலி அண்ட் ஐ ஹவ் ஒன் ஜூனியர் ஆல்சோ. அண்ட் ஜாவா ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதில் டேரெக்டாக நான் ஒர்க் பண்ணுறதில்ல. என்னோட ஜூனியர் மட்டும் அதில் டேரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட வேலை வந்து ஜஸ்ட் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா, ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மட்டும் தானே செக் பண்ண தர. மற்றபடி ஐ எம் நாட் கோடிங் இன் தட் ஜாவா ப்ராஜெக்ட். பட் ஹவர் கோட் ரிவ்யூ அப்படிங்கிறது நான் தான் பண்ணுற மாதிரி. ஸோ இத்தனை ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாதா, இல்லை எப்படி நான் இத்தனை லாங்குவேஜ் கற்றுட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ப்ரோக்ராமிங் இருந்தாலும் முக்கியமாக ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜ், பேக் அண்ட் லாங்குவேஜ், இது எதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னா முக்கியமாக ஆஸ் யூஷுவல் அரே வந்துடும், வேரியபிள் டிக்ளரேஷன், தென் வந்து ரெஸ்ட் ஏபிஐ இன்டெகிரேஷன், டாம் மேனிபுலேஷன். இந்த 4 கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, ரியாக்டாக இருந்தாலும் சரி, ஆங்குலராக இருந்தாலும் சரி, இந்த கான்செப்ட் தான். பேக் அண்ட் அப்படின்னா ரெஸ்ட் ஏபிஐ டெவலப்மெண்ட், டேட்டா ஹேண்டில் பண்ணுறது, தென் ஹவ் ஆர் வி கோயிங் டு டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக, தென் டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரான பேக் அண்ட் லாங்குவேஜ். இந்த கான்செப்ட்ஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ நீங்கள் பேக் எண்ட் போனீங்க அப்படின்னா பைத்தான், ஜாவா, பிஹெச்பி, .NET, Node.js எல்லாத்துலேயுமே இந்த கான்செப்ட் தான். இது இல்லாமல் இருக்காது. அந்த JWT டோக்கன், தென் வந்துட்டு ஹெட்டர் அக்சஸ் பண்ணுறது, ஹெட்டரில் டேட்டா ஆட் பண்ணுறது, கெட்டு, போஸ்ட்டு, ஜேசன் பார்ஸ் பண்ணுறது, அப்புறம் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, அந்த CRUD ஆப்ரேஷன்ஸ், தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைல் அப்லோட் பண்ணுறது, ஃபைல் ஹேண்டில் பண்ணுறது, இமேஜ் அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே இதுதான் இருக்கும். பட் இது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஜாவான்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜாவா வந்து ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அட் ஆஃப் அனோடேஷன்ஸில் கெட் மேப்பிங், போஸ்ட் மேப்பிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபைல் அப்லோடுக்கு மல்டிபார்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். Node.js அப்படின்னா எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி நம்ம app.get, app.post யூஸ் பண்ணுவோம். ஃபைல் அப்லோடுக்கு வந்து ஃபைல் அப்லோடுங்கிற பிளக்கினே இருக்குது ஆக்சுவலாக. டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ்க்கு அந்தந்த டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ ஜாவா அப்படின்னா வந்துட்டு நீங்கள் MySQL டிபெண்டன்சி ஆட் பண்ணுவீங்க. Node.js அப்படின்னா அதே MySQL டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். MongoDBக்கு அதே தான். அங்கே வந்து ஜாவாவில் வந்து Mongo ரெபாசிட்டரி, நோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த MongoDB அப்படிங்கிற ரெபாசிட்டரி போட்டு அதில் நீங்கள் ஃபைண்டிங்கிற மெத்தட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ எல்லாத்துலேயுமே அதே கான்செப்ட்ஸ் தான். பட் இதை வந்து நீங்கள் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்கு படிக்காமல் இது காமனாக ஒரு கான்செப்டை புரிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு லேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது ஜாவாவாக இருந்தாலும் சரி, நோடாக இருந்தாலும் சரி, இல்லை பைத்தானாக இருந்தாலும் சரி, இந்த கான்செப்ட் அப்படியே தான் இருக்கும். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நோட்டில் வந்து செட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஜாவா அண்ட் பைத்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கான்செப்ட் ஆக்சுவலாக. ஜாவாவில் என்ன லிஸ்ட்டுங்கிற என்ன கான்செப்டோ அதுதான் பைத்தான்லேயுமே. பட் அந்த சின்டாக்ஸ் மட்டும் மாறும். செட்டுக்கு என்ன மீனிங்கோ ரெண்டு லாங்குவேஜும் அதே தான் ஆக்சுவலாக. அதே போல் ஜாவாவில் வந்து உங்களுக்கு ஹேஷ் மேப்னு இருக்கும், இங்கே வந்து டிக்ஷனரி இருக்கும், ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த லாங்குவேஜை கற்றுக்கிறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்னதான். பட் என்னன்னா அந்த லாங்குவேஜோட ஸ்பெஷலைஸ் என்ன அப்படிங்கிறது கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் அப்படிங்கிறது முக்கியமான கான்செப்ட். அது வந்து ஜாவாவில் இருக்காது. ஸோ அது எதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதை எப்படி எதோட ஜாவால் இல்லாத அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜாவா நம்ம எல்லா இடத்துலையுமே கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம், பைத்தானில் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். அதே ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, ரியாக்டாக இருந்தாலும் சரி, ஆங்குலராக இருந்தாலும் சரி, அதே ஆன் கிளிக் தான் ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்குது. அதே ஆன் கிளிக் தான் ரியாக்ட் வரும்போது C கேபிட்டலில் வரும், கர்லி பிரேஸ் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்குலர் வரும்போது கிளிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஈவெண்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரே லாங்குவேஜ் தான், பட் நம்ம அந்த சின்டாக்ஸ் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலாக நம்மளுக்கு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மெயின் கான்செப்ட். ஸோ டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஒன்லி திங் இஸ் அதில் என்ன கான்செப்ட், அந்த மேஜரான 4 கான்செப்ட் ஆக்சுவலாக. ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த வரைக்கும் டாம் மேனிபுலேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன், ரெஸ்ட் ஏபிஐ இன்டெகிரேஷன், அப்புறம் வந்துட்டு ரெஸ்ட் ஏபிஐ டேட்டா அக்சஸ் பண்ணுறது, இதுதான் மேஜர் கான்செப்ட் வரும் ஆக்சுவலாக. அதே போல் பேக் எண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்ட் ஏபிஐ டெவலப்மெண்ட் ஆக்சுவலாக, டேட்டாபேஸ் இன்டெகிரேஷன், அப்புறம் ஹெடர் அக்சஸ் பண்ணுறது, CRUD ஆப்ரேஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டாலே யூ கேன் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணால் ஒர்க் பண்ணலாம்.
ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் ஹவர் ஏற்கனவே சொன்னால் இந்த பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது. நீங்கள் பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு வர்றது கஷ்டம். ஸோ பேசிக் ஃபவுண்டேஷன் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் ஏபிள் டு ஈவன் இப்போ ஃபீச்சர் சேஞ்ச் அப்படிங்கிறது ப்ரோக்ராமிங் வரும். ஆனால் அது என்டையராக இம்பாக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆக்சுவலாக தெரிஞ்ச வரைக்கும் இந்த நம்பிக்கை இல்லை. ஸோ பேசிக்கில் நீங்கள் எவ்வளோக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து அடுத்த லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் என்னோட மல்டிபிள் லாங்குவேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன். நான் எதுவுமே மனப்பாடம்னா எதுவுமே எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஜஸ்ட் இந்த கான்செப்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். இந்த கான்செப்ட்ஸ்க்கு என்ன மெத்தட் அவ்வளோதான். இன்கேஸ் இது மெத்தட் தெரியலனாலும் நான் ரெஃபர் பண்ணி அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் தவிர மற்றபடி இதுக்காக வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்படிங்கிற அந்த ஐயோ டென்ஷன் ஆகுது அந்த மாதிரிலாம் கிடையாது ஆக்சுவலாக. ஈவன் இஃப் ஐ டோன்ட் நோ ஐ கேன் ரெஃபர் கூகுள் ஆர் ChatGPT, ஐ கேன் கெட் இட். பட் ஐ வில் நாட் காப்பி பேஸ்ட் ஆக்சுவலி ஹியர். ஹவர் எனக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஐ கேன் ரெஃபர் இட். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா the main reason behind my multiple languages to work actually here. Okay, so நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இது நல்லா இருக்கு ஆக்சுவலி. இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஓகே, அட்வான்டேஜை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம்.